அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி பிராக்டிக்கல். நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூலும்ஸ்லா பற்றி பார்க்க போகிறோம். கூலும்ஸ்லா வந்து எந்த ஆண்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா 1785ஆம் ஆண்டில் கண்டுபிடிச்சாரு. சரியா, அப்போ இதோட அப்ளிகேஷன் என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்பீங்க. அதோட அப்ளிகேஷன் என்னன்னா ஜெராக்ஸ் மிஷின். என்ன கேட்க வித்தியாசமாக இருக்கா? சரி, அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கூலும்ஸ்லா பற்றி டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துருவோம். கூலும்ஸ்லா தான் டெஃபினேஷன் இதாங்க. ஒரு 2 பாயிண்ட் சார்ஜஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நடக்குது. இப்போ Q2 இந்த சார்ஜிலேருந்து Q1க்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்டாக் ஆகுது. அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா Q1 × Q2 இன்ட்டு இந்த யூனிட் வெக்டர் அப்படிம்பாங்க. ஆர் கேப் 2 × 1. அதாச்சும் இது வந்து டேரக்ஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. 2லேருந்து 1க்கு தான் இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அதனால் இந்த டேரக்ஷனை மென்ஷன் பண்ணும். ஆனால் இது இந்த ஃபோர்ஸ் வெக்டர் எப்படி சொல்லுவாங்கன்னா 1 மேலே அந்த Q2 இந்த சார்ஜ் வந்து அப்ளை ஆகுது. அதனால் 1 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா /r². இப்போது இவர் கூலும் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது மூலமாக ஒரு 3 இதை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு முதல்ல என்னென்னா சேம் சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகும், அப்போ ஆப்போசிட் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ரெண்டுமே அந்த அலாங் த லைன், அந்த லைனில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டு கன்க்ளூட் பண்ணுறாரு. மூணாவது பாயிண்ட் அப்படி என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா அதோட வந்து ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த டூ சார்ஜஸோட இதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணுறாங்க. சரி, அப்போ இந்த இது வந்து எல்லாம் ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வைக்காங்க, அதான் K = 4/ε0. இதை பற்றி ஃபர்தராக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பார்ப்போம்னா இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வரேன். இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே என்னதுன்னா இப்போ 1785 வந்து கூலும்ஸ்லா வந்து இது வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் நம்ம செஸ்டர் கால்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1938 அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் வந்து ஹேண்ட் ரிட்டனாக காப்பீஸ் வந்து போட்டிருக்கும் போது அவர் வந்து கிச்சனில் போய் ஒரு நாள் சும்மா உட்காந்து யோசிச்சுருக்காரு, நம்ம ஏன் எல்லாத்தையும் இந்த இப்படி ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக போட்டுருக்கோம், பேசாமல் இதை வந்து ஒரு மிஷினில் போட்டு காப்பியாக எடுத்துகிட்டு வேலை மிச்சம் தானே அப்படின்னு யோசிக்கும் போது அதே நேரத்தில் நைட்டே அப்போ ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. இவர் இப்படி தான் ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் போட்டு அது வந்து அப்ரூவலும் வாங்கிட்டார். அப்போ அந்த அப்ரூவலை வச்சுட்டு நான் அவர் ஒரு பிஸ்னஸ் கம்பெனியாக ஏறி இறங்காது. அப்போ தான் அந்த டைம் இந்த டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1939 to 1944. அப்போ 20 கம்பெனி ஏறி இறங்கிப்படுது, ஐபிஎம்மும் இன்க்ளூடு தான். ஆனால் ஏறி இறங்கும்போது அவருக்கு வந்து ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கல. இல்லை அவங்க இந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா இது நான் கையாலேயே காப்பி போட்டுருவேன், இதுக்கு ஒரு மிஷின் வர தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உதாசனப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1947 இது வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்ச ஆண்டுன்னு சொல்லலாம். அது வந்து ஆயில் கார்பரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து இதை வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் பெரிய லெவலில் போகுது. அதுதான் நாளடைவில் அது வந்து ஒரு போக ஒரு ஜெராக்ஸ் கம்பெனினே மாறுது. அதுதான் மிஷினை தயாரிக்கும் போது அது ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளடைவில் இப்போ பேச்சு வழக்கில் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான பேர் வந்து ஃபோட்டோ காப்பி மிஷின். அது வந்து ஜெராக்ஸுங்கிறது ஒரு கம்பெனி பேர் தான், அது வந்து கொஞ்சம் திருத்திக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட பிளாக்ஸ் அதாச்சும் சின்ன பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃப்ளோரசன்ட் பல்ப் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு செலினியம் ட்ரம். அப்போ இங்கே வந்து டோனர், அப்போ இங்கே ஹாட் ரோலர் இருக்குது, கன்வேயர் பெல்ட் இருக்குது. இப்போ இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன். அந்த பேப்பரில் வந்து A அப்படிங்கிற எழுத்து இருக்குது. சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். ஏங்கிற எழுத்துங்கிற பேப்பரை உள்ளே வச்சு நான் வந்து மூடிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கேன். உங்களுக்கே தெரியும் அந்த ஜெராக்ஸ் மிஷினில் ஒரு லைட்டு சரன்னு இப்படி போயிட்டு இப்படி வரும், பச்சை கலர் லைட்டு. அதுதாங்க அந்த வேலை தான் இது. இந்த ஃப்ளோரசன்ட் பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இது அதுதான் பண்ணும். இது வந்து அந்த லைட்டு வந்து அப்படி இங்கே அங்கே டிரான்ஸ்மிட் பண்ணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு ட்ரம்முக்கு வந்துடுறேன். ட்ரம் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, ட்ரம்மில் வந்து இதில் வந்து செலினியம் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. செலினியமுக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம் என்ன இருக்குன்னா, அது வந்து ஒரு டார்க் பிளேஸில் வந்து இன்சுலேட்டராக ஆட் பண்ணும். அதே லைட் ஃபால் ஆச்சுன்னா கண்டக்டராக ஆட் பண்ணும். வந்து ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல். அதை வந்து இங்கே கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் திரும்ப இந்த இடத்துக்கு வரேன். இப்போ அந்த செலினியம் ட்ரம்மை வந்து கொரோனா ஒயர் அப்படின்னு ஒரு ஒயர் உண்டு, அதை வச்சு ஹையாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ட்ரம்மு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த சார்ஜ் வந்து இப்போ ஃப்ளோரசன்ட் பல்ப்லேருந்து லைட் வந்து போகும்போது அந்த நமக்கே தெரியும் பேப்பரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒயிட் சர்ஃபேஸில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், பிளாக் சர்ஃபேஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. பிளாக் சர்ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இங்கே வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். அது இங்கே சார்ஜஸ் இருக்குது. இப்போ வந்து லைட்டு படும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே போயிடும். அதான் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சிம்பிளாக தான். அப்படிங்கும்போது இந்த
இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு செலினியம் ட்ரம் வந்து டார்க் லைட்டில் வந்து இன்சுலேட்டர் ஆட் பண்ணுங்க. அப்போ வந்து இந்த டார்க் ஆக்சுவலி இப்போ நான் ஏங்கிற எழுத்து தான் நான் ஜெராக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ ஏங்கிற எழுத்து வந்து டார்க்காக இருக்கும். இப்போ அந்த இடத்துல மட்டும் இங்கே லைட்டே விழுந்துருக்காது. அப்போ இன்சுலேட்டராக இந்த சார்ஜஸ் வந்து அப்படியே இருக்கும். அந்த ட்ரம்மில் வந்து அந்த சார்ஜஸ் அப்படியே இருக்குங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அப்படியே இருக்கும். அப்போ வந்து ட்ரம் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும். ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே தான் நம்ம டோனர் வேலை வருது. டோனரில் தான் இங்க் வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த டோனர் வந்து என்ன வேலை பார்க்கணும்னா, இது வந்து ஹைலி நெகட்டிவாக இருக்கும். ஹைலி நெகட்டிவாக இருக்கும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி வரும்போது நெகட்டிவ் வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகிடும். அதான பிரின்சிபல். அட்ராக்ட் ஆகிட்டு அப்படிங்க வரும்போது அது வந்து நியூட்ரலைஸ் ஆகாது. அது பார்க்கணும் கண்டிப்பாக. இது வந்து ஹை நெகட்டிவ்னால அது ஜஸ்ட் அட்ராக்ட் ஆகி அப்படி இருக்கும். அது அப்படியே கீழே ரோல் ஆகிட்டே வரும்போது இந்த கன்வேயர் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு பிளாங்க் பேப்பர், ஒயிட் பேப்பர் வந்து ஹைலி பாசிட்டிவாக எவ்வளோ அளவுக்கு பாசிட்டிவாக அந்த ட்ரம்மோட ஹைலி பாசிட்டிவாக அனுப்புவாங்க. ஹைலி பாசிட்டிவாக அனுப்பும்போது அப்போ இதில் தானே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹையாக இருக்குது. அப்போ வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஈஸியாக இது இழுத்துரும். ஈஸியாக இழுத்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆகிடும். அப்போ அந்த காப்பி ஆஃப் தி லெட்டர் ஆச்சு அந்த ஏங்கிற எழுத்து வந்து இப்போ இங்கே வரும். அந்த ஏங்கிற எழுத்து வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸ் வச்சு இழுத்துட்டோம். இழுத்து அப்புறம் இங்கே ஏங்கிற எழுத்து வந்துடும். இப்போ எழுத்து வந்தோன்னா இங்கே வந்து ஒரு ஹாட் ரோலர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதுக்குன்னா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணாங்க ஜஸ்ட்டு. இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. அது வந்து அப்படி மெர்ஜ் ஆகி அப்படி வெளியே வந்துடும் அந்த ஹாட் ரோலரில். அப்போ தான் அது ஃபைனலாக நமக்கு வர பேப்பர் வந்து ஹாட்டாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து இதுதான். நல்லா இருக்கலாம். இப்படி தாங்க, ஜஸ்ட் சிம்பிள் தாங்க. அவர் வந்து கூலும் வந்து என்ன சொன்னார்னா, லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணால் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன கான்செப்டை அப்ளை பண்ணி இப்படி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் போட்டோ காப்பி மிஷின் அப்படின்னு ஒரு இதை வந்து இன்வைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பெரிய விஷயம் தான். இதேமாதிரி நீங்களும் நிறைய அப்ளிகேஷனை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.